நம்முடைய ஈமான் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் கெட்டவர்களோடு நம்முடைய தொடர்புகள் இருக்குமானால் நம்முடைய ஈமான் குறைந்துவிடும். அதே போல சில வேளை நம்முடைய ஈமான் நம்முடைய உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுவிடும் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அந்த புகாரி என்ற கிதாபிலே தலைப்பை அமைக்கின்றார்கள். அல் ஈமான் யஸீது பித் தஆத் வ யன்குஸு பில் மஆசி. ஈமான் இருக்கிறதே யஸீது, அதிகரித்து நமக்கு மத்தியில் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து யாரை கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கட்டுப்பட வேண்டும். அந்த கட்டுப்படுதல்கள் நம்மிடத்தில் இருக்கின்ற காலமெல்லாம் நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் தான் இங்கே உங்களை அல்ஹம்துலில்லாஹ் ஆசிரியர் முகமது அலி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். மஸ்ஜித் இஸ்திகாமத் அவருடைய முத்தவலி இப்ராஹிம் முத்தவலி அவர்கள் உங்களை அழைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இதன் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா? இல்லை. என்ன பயன்? இதன் மூலமாக நீங்கள் பயனட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கும் மறுமைநாளி இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நற்கூலியை வழங்குவார். பல முயற்சிகளை எடுத்து உங்களை அங்கே அழைக்கிறார்கள் என்றால் துனியாவில் நன்மை கிடைக்காவிட்டாலும் மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவான நன்மைகளை வழங்குவார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தர்பியா தஸ்கியா என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கு கட்டுப்படுதல் அதிகமாக தேவைப்படுகிறது. அல்லாஹ்வை கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் கட்டுப்பட வேண்டும். அதே போல வயன்குஸு பில் மஆசி என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த தலைப்பில் ஒரு அதே வார்த்தையை சொல்கிறார். பாவங்கள் செய்கிற பொழுது ஈமான் குறைந்து விடும். பாவங்கள் செய்கிற பொழுது என்ன குறைந்துவிடும்? ஈமான் குறைந்துவிடும். பிறரை பற்றி புறம் பேசுகிறோம், கோல் போட்டுகிறோம், அவதூறு சொல்கிறோம், அல்லது பெரும் பாவங்களை செய்து விடுகிறோம், அவசிய தேவை என்ற பெயரில் வட்டி வாங்கி விடுகிறோம், அல்லது ஏதாவது ஒரு பெரும் நாசமான பாவத்தை செய்து விடுகிறோம் என்றால் ஈமான் குறைந்து விடுகிறது. ஈமான் குறைவது மட்டுமில்லாமல் ஈமான் உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு விடும் என்றும் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தர்பியா தஸ்கியா என்பது மிக இன்றியமையாத ஒரு அவசியமான விஷயமா இருக்கிறது. உயிர் வாழ்வதற்கு உணவு எவ்வாறு அவசியமோ, குடி தண்ணீர் அவசியமோ, அதுபோல முஸ்லிமாக வாழ்வதற்கு தர்பியா தஸ்கியா என்பது, நல்லொழுக்க பயிற்சி என்பது இன்றியமையாத ஒரு அவசியமான தேவையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே நம்முடைய தவற்றுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு கடமை செய்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் அது தூய்மையான ஈமானாக மாறும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேரம் குறைவாக இருப்பதனால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் கொடுத்து கொள்கிறேன். அதாவது இஹ்லாஸ், உள தூய்மை என்பது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அந்த ஈமானிலும் உள தூய்மை தேவைப்படுகிறது. தொழுகிறோம், அதிலும் உள தூய்மை தேவைப்படுகிறது. நோன்பு வைக்கிறோம், அதிலும் உள தூய்மை தேவைப்படுகிறது. ஜகாத் சதகா கொடுக்கிறோம், ஹஜ் உம்ரா செய்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம். என்னதான் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தாலும் எல்லாவற்றிற்கும் உள தூய்மை என்பது மிக அவசியமான விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பையினா என்ற அத்தியாயத்தில் சொல்கிறார், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன முனஃபாஅ. அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக ஏவப்பட்டிருக்கிறார்கள்? தங்களுடைய வணக்க வழிபாட்டை முழுவதும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறார்கள், கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இதில் சுட்டிக்காட்டுகிறார். இந்த வசனம் யூத கிறிஸ்தவர்களை குறித்தாலும் இது நம்மையும் குறிக்கின்றது. நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றிலும் என்ன இருக்க வேண்டும்? இஹ்லாஸ் இருக்க வேண்டும், உள தூய்மை இருக்க வேண்டும். உள தூய்மை என்னவென்றால் அல்லாஹ்
அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி மட்டுமே செய்ய வேண்டும். நான் ஈமான் கொண்டு விட்டேன், என்னை எல்லோரும் முஸ்லிம் என்று புகழ வேண்டும் என்றால் அங்கே இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கும். நான் ஐவேளை தொழுகிறேன், எல்லோரும் என்னை தொழுகையாளிகள் என்று சொல்ல வேண்டும், இதோ தொழுகையாளி வந்துவிட்டார் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த எண்ணம் கொண்டு இருந்தால் அது இஹ்லாஸ் கிடையாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தான தர்மங்களை செய்கின்றோம், எல்லோரும் என்னை தனவந்தர் என்று சொல்ல வேண்டும், செல்வந்தர் என்று சொல்ல வேண்டும், கொடையாளி என்று சொல்ல வேண்டும், கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்காது, அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்காது. ஹஜ் உம்ரா செய்கிறோம், எல்லோரும் என்னை ஹாஜி ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த எண்ணம் கொண்டிருந்தால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டார், அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாறாக எந்த ஒரு செயலை செய்தாலும் கூட அல்லாஹ் என்ன சொல்கின்றான், எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். அந்த எண்ணம் யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும். அல்லாஹ்வே, நான் ஈமான் கொண்டேன் உனக்காக, நான் தொழுது விட்டேன், இனிமேல் தொழ போகிறேன் உனக்காக, நான் நோன்பு வைக்கின்றேன் உனக்காக, தர்மங்களை செய்கிறேன் உனக்காக, குர்ஆனை ஓதுகிறேன் உனக்காக, எல்லாமே உனக்காக என்று இருக்குமானால் அந்த நன்மைக்கு பேர் தான் இஹ்லாஸ், உள தூய்மை. பிறருக்காக இருந்தால் அது உள தூய்மை கிடையாது. இந்த இஹ்லாஸுக்கு எதிர்ப்பதும் என்னங்க? அர்ரியா, முகஸ்துதி. முகஸ்துதி என்பதை ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். புரியுதுங்களா? முகஸ்துதியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்னவென்றால், ஒரு ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் 3 முஸ்லிம்கள் அழைக்கப்படுவார்கள். 3 முஸ்லிம்கள் அழைக்கப்படுவார்கள். ஒருவர் யாரு? முஜாஹித், அல்லாஹ்வின் பாதையிலே போரிட்டு தன்னை உயிர் தியாகம் செய்தவர், கொல்லப்பட்டு விட்டார். அவர் எல்லோரும் ஷஹீத் ஷஹீத் உயிர் தியாகி என்று அழைத்துக் கொண்டிருப்பார்கள் உலகத்தில். அவரை அல்லாஹ் அழைத்து கேட்பார், என்னப்பா செஞ்சார்? அல்லாஹ்வே, நான் உனக்காக போரிலே நின்று களத்தில் நின்று போராடினேன், வெட்டுப்பட்டு நான் கொல்லப்பட்டு விட்டேன், ஷஹீத் தானே என்று சொல்கிற பொழுது இறைவன் சொல்வார், நீ ஷஹீதானாய், ஆனால் உன்னுடைய எண்ணம் என்ன இருந்தது என்று சொன்னால், மரணிப்பதற்கு முன்னால் உன்னுடைய எண்ணம் என்னவென்று இருந்தது தெரியுமா? மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொல்ல வேண்டும், உயிர் தியாகி என்று சொல்ல வேண்டும், நான் மக்கள் இறைவனுக்காக கொல்லப்பட்டு விட்டேன் என்று மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தாய். அந்த பேரும் புகழும் இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, இழுத்து செல்லுங்கள் நரகத்திற்கு என்று அல்லாஹ் சொன்னார். அவருடைய ஈமான் நல்ல தூய்மையான ஈமானாக இருக்கிறது. ஆனால் எண்ணம் பாருங்கள், அவருடைய அமலும் அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த ஒரு அமல், யாருமே அதை செய்ய முடியாத ஒரு அமல். ஆனாலும் அல்லாஹ் எதைத்தான் பார்த்திருக்கிறான்? எண்ணத்தை பார்த்தான். இழுத்து செல்லுங்கள் நரகத்திற்கு. அல்லாஹ் அக்பர். இரண்டாவது யாரே? ஒரு ஆலிமை அழைப்பான். என்னப்பா செஞ்ச? அல்லாஹ், நான் குர்ஆனை கற்றுக்கொண்டேன், பிறருக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்வான், நீ குர்ஆனை கற்றாய், பிறருக்கும் கற்றுக் கொடுத்தாய், ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் என்ன வேலை இருந்தது தெரியுமா? மக்கள் உன்னை பாலி என்று சொல்ல வேண்டும், மக்கள் உன்னை ஹாஃபிஸ் என்று சொல்ல வேண்டும், மக்கள் உன்னை பெரிய ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தது. இந்த உலகத்தில் அந்த பேரும் புகழும் கிடைத்து விட்டது, இழுத்து செல்லுங்கள் நரகத்திற்கு. அல்லாஹ் அக்பர். புரியுதுங்களா? எண்ணங்களை தான் நாம் முதலில் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாத அவசியமான ஒரு விஷயமா இருக்கிறது. உள தூய்மை, அல்லாஹ்வின் பொருத்தம் மட்டும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் திருப்தியை நாடி செய்ய வேண்டும். மூன்றாவது மனிதர் யார்? ஒரு கொடை வள்ளல், தனவந்தர். என்ன செஞ்ச? அல்லாஹ் கேட்பான், இறைவா, நீ எனக்கு நிறைய செல்வங்களை கொடுத்தாய், கொடுத்ததெல்லாம் நான் இரவும் பகலும் ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டே இருந்தேன், ஏழைகளுக்கு நான் வழங்கிக் கொண்டே இருந்தேன் என்று சொல்லும் பொழுது இறைவன் சொல்வான், ஆம், நான் செல்வத்தை கொடுத்தேன் உனக்கு, நீ செலவழித்தாய், ஏழை எளியருக்கு கொடுத்தாய், ஆனால் மக்கள் உன்னை கொடையாளி என்று சொல்ல வேண்டும், பெரிய தனவந்தர் என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த புகழை எதிர்பார்த்தாய். பேரும் புகழும் இந்த உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது, இழுத்து செல்லுங்கள் நரகத்திற்கு என்று அல்லாஹ் சொல்வான். சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய அமலை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்.
நம்முடைய ஈமானில் எந்தவித கலப்படமும் இருக்கக்கூடாது. எப்படி இன்றைக்கு பாலில் தண்ணீரை கலக்கிறார்களோ, மசாலா பொருட்களில் பலவிதமான வண்ணங்களை கலக்கிறார்களோ, அதுபோல ஈமானிலும் இன்றைக்கு கலப்படம் இருக்கிறது, அமலிலும் கலப்படம் இருக்கிறது. ஈமானில் கலப்படம் என்ன? ஷிர்க். அமலில் கலப்படம் என்ன? முகஸ்துதி. இது நம்முடைய இதயத்திலிருந்து அகற்ற வேண்டும். நாமும் சரி, நீங்களும் சரி, எல்லோரும் நம்முடைய இதயத்திலிருந்து அந்த முகஸ்துதியை அகற்றிவிட்டு எந்த ஒரு செயலை செய்தாலும், நன்மையான செயலை எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி, அவனுடைய திருப்தியை நாடி நாம் செய்கிற பொழுது அது எள்ளளவாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார். குர்ஆனிலே சொல்லுகிறானே இல்லையா? புரியுதுங்களா? فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. எவன் ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தால் அதை மறுமை நாளில் பெற்றுக் கொள்வான். அணு அளவு, புரியுதுங்களா? அணுவை நம்ம வெறும் கண்ணால பார்க்கவே முடியாது, புரியுதுங்களா? இன்றைக்கு இதை கண்ணாடி வச்சு பார்க்கறாங்க, புரியுதுங்களா? அதுக்கான லேப்ரோஸ்கோபி போன்ற பல வகையான விஷயங்கள் மூலமாக பார்க்கறோம். அப்போ அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதை அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு வழங்குவார். அதே நேரத்தில் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதை நீங்கள் மறுமை நாளில் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ், உளத்துவமை என்பது மிக முக்கியமான அவசியமாக இருக்கு. சிலரை அழைக்கிறோம், பாப்பா தொழுகை வா, போங்க சார், வரேன், பிறகு நான் தொழுதுகிறேன். பாப்பா குர்ஆன் ஓதுவா, போங்க சார், பிறகு நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்லக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கு. என்ன காரணம் என்னவென்றால் இந்த இஹ்லாஸ் மிக குறைவாக இருக்கு, புரியுங்களா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு வேண்டும் என்றால் எதையும் செய்ய தயாரா இருப்பான், எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருப்பான் ஒரு முஸ்லிம், புரியுங்களா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவையில்லை என்று சொன்னால் நிறைய குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும், புரியுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். இஹ்லாஸ் வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த குறைபாடுகள் அகற்றப்பட்டு விடும். அல்லாஹ் நம்முடைய இஹ்லாஸை எப்படி பார்க்கிறான்? நம்முடைய உடலில் பார்ப்பதில்லை. இவன் அழகாக இருக்கின்றானா, இவனுடைய அமலை ஏற்றுக்கொள். இவன் கருப்பாக இருக்கின்றானா, இவனுடைய அமலை ஏற்றுக்கொள்ளாதே. இவன் ஆரோக்கியமாக இருக்கின்றானா, இவனுடைய அமலை ஏற்றுக்கொள். இவனுடைய உடல் உறுப்புகள் சற்று குறைவாக ஊனம் நிறைந்ததாக இருந்தால் இவனுடைய அமலை ஏற்றுக்கொள்ளாது. இதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய மேலையை பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய இதயங்களை பார்க்கின்றான், உங்களுடைய அமல்களை பார்க்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இதயங்களை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதயத்தில் என்னவெல்லாம் ஏற்படுகிறது? உடம்பிலே பல நோய்கள் ஏற்படுகிறதா இல்லையா? உடம்பில் என்ன வருது? காய்ச்சல் வருது, அரிப்பு வருது, ஏதாவது நோய்கள் உடம்பில் ஏற்படுது. உள்ளத்துக்கான நோய்கள் என்ன? வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது அத்தியாயத்தில் சொல்கிறார், அல்லாஹ் ஈமானை விரும்புகின்றான் உங்களிடத்திலே. அந்த ஈமான் எங்கே இருக்க வேண்டும்? உங்களுடைய இதயத்திலே ஜொலிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஈமான் வெறும் தொப்பியிலோ தாடியிலோ, புரியுங்களா, தோற்றத்திலோ ஈமானை அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை. ஈமான் எங்கே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான்? இதயத்தில். அந்த இதயத்திலே அலங்கார விளக்குகளை போன்று ஜொலிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். வகர்ரஹ இலைக்குமுல் ஃபுசூக் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் 3 பாவங்களை இதயத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். புரியுதா? 3 பாவங்களை நாம் அனைவரும் இதயத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர், குஃப்ரை நாம் வெளியேற்ற வேண்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன், நான் பிறரையும் நம்புகிறேன், புரியுதா? இப்படி என்றால் இது உண்மையான ஈமானாக ஆக முடியும், புரியுதா? முஸ்லிம்கள் இடத்துல வந்தால் நான் உங்களை போன்ற ஒரு முஸ்லிம் தான். அதே போல இஸ்லாமை ஏற்றாத உறவினர்களை சந்தித்தால் நான் உங்களை போன்ற ஆள் தான், நான்
அங்கே செல்வதெல்லாம் வெறும் பேருக்காக தான் செல்றேன் என்று சொன்னால் இது குஃப்ர். இந்த குஃப்ரை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் ஏற்பதில்லை. இந்த குஃப்ரை வெறுக்கணும். இறை நிராகரிப்பு என்பது நம்முடைய இதயத்திலே எந்த நிலையிலும் வந்துவிடக்கூடாது. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் குஃப்ர் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்து ஃபுஸ்ஸிலத் ஹாமீம் ஸஜ்தா என்ற அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்திலே சொல்கிறார், இன்னல் லதீன காலு ரப்புனா அல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி பிறகு அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ, இஸ்திகாமத், இந்த வசனத்துடைய பேர் என்னங்க? இஸ்திகாமத். இஸ்திகாமத் என்றால் கொள்கையில் உறுதியாக இருப்பது. எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் கொள்கையிலே உறுதியாக இருப்பது. யார் கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை, துக்கமும் இல்லை. வானவர்கள் அவர்களிடம் சுபச்செய்தி சொல்வார்கள், பயப்படாதீர்கள், துன்பப்படாதீர்கள், உங்களுக்கு சூரத்தை அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறார் என்றெல்லாம் வானவர்கள் சொல்வார்கள். அந்த செய்தியை சொல்கிறார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குஃபுர் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மாறாக என்ன இருக்க வேண்டும்? இஸ்திகாமத் இருக்க வேண்டும். இதயத்திலே உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு உறுதியான ஈமானுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இந்த சபையிலே பெண்களும் இருக்கிறார்கள், புரியுங்களா? அந்த பெண்களை அல்லாஹ் தஆலா உதாரணமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு உறுதியாக இருப்பதற்கு ஒரு உதாரணமாக யாரை சொல்கிறார்? அல்லாஹ் தஆலா 2 பெண்களை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, புரியுங்களா? சூரத்து தஹ்ரீம் என்ற 66வது அத்தியாயத்தில் சொல்கிறார், வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன் إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي أحسنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும், எங்களுக்கும், உங்களுக்கும், பெண்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு ஒரு உதாரணமாக, முன்னோடியாக, ரோல் மாடலாக யாரை அல்லாஹ் சொல்கின்றான்? 2 பெண்மணிகளை சொல்கின்றான். அந்த 2 பெண்மணிகளில் ஒரு பெண்மணியா ஃபிரௌனுடைய மனைவி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன் பெரும் சர்வாதிகாரியாக இருந்தான். லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தான். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அடித்து சித்திரவதைகளை செய்தான். மாறுகை மாறுகால் வாங்கினான். கொடூரமான அக்கிரமங்களை, அநியாயங்களை செய்தான் என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் எண்ணற்ற வசனங்களில் ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய இறுதி நிலை எப்படி ஆக்கிவிட்டான்? நரகவாதியாக மாற்றிவிட்டான். மரண தருவாயின் நேரத்திலே, மரண தருவாயினுடைய நேரத்திலே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, மரண தருவாயினுடைய நேரத்திலே ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா, அவன் அதை விரும்பினான். புரியுதுங்களா? மரணம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னை சர்வாதிகாரி, நான் தான் கடவுளுக்கெல்லாம் தலைவன், நான் தான் கடவுள், எல்லோரும் என்னை வணங்க வேண்டும் என்று வார்த்தட்டி கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் மரண தருவாயின் போது சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னி ஆமத்து பிரப்பி மூசாவா, நான் மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன். வானமினல் முஸ்லிமீன், முஸ்லிமாக ஆகிவிடுகிறேன். எந்த ஷைத்தான் அவனுடைய மரணத்திற்கு முன்னாடி வரைக்கும் அவன் வழி எடுத்துக் கொண்டிருந்தானோ, அவனுடைய மரண தருவாயின் நேரத்தில் ஷைத்தான் தோல்வி அடைந்து விட்டான். ஆனால் ஃபிரௌன் சொல்கிறான் அல்லாஹ்விடத்திலே, இறைவா கொஞ்சம் அவகாசத்தை கொடு, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால். ஆனால் இந்த நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு அவகாசத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தால் அவன் ஏற்றுப்பான். உயிர் தொண்டை கூடிய அடைந்து விட்டது, சஹரா, மரண வேதனை. அந்த நேரத்தில் அந்த ஃபிரௌன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்கிறான். அந்த நேரத்திலே சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது. அலை யுஅஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவிற்கும், எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மரண நேரம் வந்துவிட்டால், அவனுடைய தவணை வந்துவிட்டால் அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்படாது என்று இறைவன் சுட்டி காட்டுகிறான். அந்த ஃபிரௌன் அவன் காஃபிராகவே மரணித்தான். இன்றைக்கும் காலையிலும் மாலையிலும்
நரகத்தினுடைய வாசலின் பக்கம் இழுத்து செல்லப்படுகின்றான் என்று திருமலை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார் ரப்பல் ஆலமீன். அந்த ஃபிரௌனுடைய மனைவி யார்? அவர்கள் தான் ஆசியா பின்த் ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹா அல்லது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று கூட நல்லவர்கள் சுட்டி காட்டுகிறார். அந்த பெண்மணியை நமக்கு இன்றைக்கும் உதாரணமா சொல்லுகிறார். நீங்க முஸ்லிமா வாழணுமா, நீங்க மோமினாக வாழணுமா, அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு வேணுமா, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் உங்களுக்கு வேணுமா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு, அவருடைய சொர்க்கம் வேணுமா, ஃபிரௌனுடைய மனைவியை பாருங்க. அவங்க சொல்றாங்க, இது காலத் ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் எனக்காக ஒரு மாளிகை கட்டு. அவங்க வாழ்ந்ததே ஒரு பெரிய மாளிகை. ஃபிரௌன் அரசன் என்றால் அந்த அம்மையார் ஒரு அரசி இல்லையா, குயின் என்று இங்கிலீஷ்ல சொல்றோம். எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் எனக்கு இது தேவையில்லைட்டான். எனக்கு தங்கம் தேவையில்லை, ஆபரணங்கள் தேவையில்லை, எனக்கு சொத்து சுகம் சொகுசான வாழ்க்கை எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை அந்த சொர்க்கத்தில் ஒரு வீடு எனக்கு வேணும் என்று சொன்னான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சுவனத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் என்ன செய்வோம், ஒரு மிக உயர்ந்த ஒரு மாளிகையை பார்ப்போம். அந்த மாளிகையை பற்றி நாம் விசாரிக்கப்படும் போது நாம் விசாரிக்கும் போது சொல்வார்கள், இது ஃபிரௌனுடைய மனைவியினுடைய மாளிகை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டான், உனக்கு மாளிகை கட்டித்தரேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பெண்மணி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக ஃபிரௌன் கடுமையான சித்திரவதைகளை செய்கிறான். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அந்த சித்திரவதை எல்லாம் தாங்கிட்டு அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இந்த வார்த்தையை ஃபிரௌன் விரும்பவில்லை. என்னன்னா இது எப்போ பார்த்தா அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிட்டு இருக்கு. தன்னுடைய சேனைகளை அழைக்கின்றான், படையினரை அழைக்கின்றான். அழைத்து சொல்கின்றான், மலையிலிருந்து ஒரு பெரிய பாறைகளை எடுத்துட்டு வாங்க. எடுத்து வந்துட்டாங்க. இப்போ நீங்க என்ன செய்யுங்க, நேரம் அந்த பெண்மணி எடுத்துட்டு போங்க. நீங்க சொல்லுங்க, நீ உன்னுடைய கணவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் நீ தப்பித்தாய், இல்லை என்றால் இந்த பாறைகளை உன்னுடைய தலையில் போட்டு விடுகிறோம். ஒரு பாறைகள் தலையில் போட்டாங்கன்னா சட்னி தான் இல்லையா, அது நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி. அந்த நேரத்திலும் கூட அந்த பெண்மணி உயிர் போகக்கூடிய அந்த நேரம் எப்படி போட்டுருவாங்க, உயிர் போகக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் அந்த வார்த்தையை முழங்கிக் கொண்டிருந்தார். தலையில் அந்த கல்லு போடப்படுகிறது. ஹதீஸ்ல பார்க்கின்றோம், அந்த போடப்படுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவருடைய உயிரை எடுத்து விடுகிறார். ஷஹீதாக அவர்கள் மரணிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சூனத்தை அவர்களுக்கு சூனத்தை வாக்களித்திருக்கிறார். சூனத்தில் ஒரு மகத்தான ஒரு மாளிகையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறார். அந்த பெண்மணி நம்முடைய ஈமானுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் குர்ஆன்ல மரியம் என்ற பெயரை கொண்டு 19வது அத்தியாயம் இருக்கிறது இல்லையா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த நபியினுடைய தாயாருங்க இவங்க? எந்த நபியினுடைய தாயார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். புரியுங்களா? அவருடைய தந்தையினுடைய பேர் என்ன? இம்ரான். குர்ஆனிலே 3வது அத்தியாயத்தினுடைய பேர் என்ன? ஆபு இம்ரான். புரியுங்களா? அல் ஃபாத்திஹா, அல் பக்ரா, புரியுங்களா? ஆபு இம்ரான், ஆபு இம்ரான் என்று பெயர்பட்டிருக்கு. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறார்? உமரியம் இப்னத்து இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா. இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய ரூஹை அவளிடத்தில் ஊதினோம் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வ குதுபிஹி. அவள் தன்னுடைய இறைவனுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தினார். அவருடைய இறைவனுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தினார். வ குதுபிஹி, வேதத்தையும் உண்மைப்படுத்தினார். வஸத்தகத் வ கானத் மினல் கானிதீன். மிகவும் கட்டுப்பட்ட ஒரு பெண்மணியாக, இறைவனை அடிபணிந்த ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். எனவே தாய்மார்கள், சகோதரிகள் இந்த இரு பெண்மணிகளுடைய சரித்திரத்தை எடுத்து படிக்க வேண்டும், நாமும் படிக்க வேண்டும். குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக இது போன்ற குர்ஆனுடைய சரித்திரங்களை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். புரியுதுங்களா? சஹாபாக்கள்
முந்தைய நபிமார்களுடைய சரித்திரங்களை கேட்டு தங்களுடைய ஈமானை பண்படுத்திக் கொண்டார்கள், சிறந்தவர்களாக மாறினார்கள். அதுபோல நாமும் முந்தைய நல்லவர்களுடைய சரித்திரங்களை படிப்போம், படித்து ஒரு சிறந்தவர்களாக தூய்மையானவர்களாக மாறுவதற்கு நாம் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட தவறுகள் நிகழ்ந்தாலும் கூட உடனுக்குடன் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பிமாரின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள், நான் மக்களிடத்தில் சொன்னேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? உங்களுடைய செல்வத்தை அதிகமாக்குவான், உங்களுடைய குடும்பத்தை பெருக்குவான், உங்களுக்கு ஆறுகளை பெருக்கெடுக்க செய்வான் என்றெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய வசனங்களை நாம் திருமறை குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் நம்மை பட்படுத்திக் கொள்வதற்கு பல வழிகளை இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் ஒன்றொன்றாக சொல்வார்கள். அதில் இறுதியாக இஹ்லாஸ் என்ற வார்த்தை கொண்டு நாம் நம்முடைய இதயத்தை நாம் பட்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ் உங்களிடத்தில் விரும்புவதெல்லாம் ஈமானை, அந்த ஈமான் உங்களுடைய இதயத்தில் ஜொலிக்க வேண்டும். வகரஹ இலைக்குமுல் குஃப்ர, அல்லாஹ் தஆலா குஃப்ரை வெறுக்கிறான், இறை நிராகரிப்பை அல்லாஹ் ஒருபோதும் உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை, வெறுக்கின்றான். வல் ஃபுசூக், பாவத்தை வெறுக்கின்றான். பாவங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. இதயத்திலே எல்லோருக்கும் பாவம் ஏற்படுகிறது, அந்த பாவத்திலிருந்து எவ்வளவு நாம் தப்பிக்க வேண்டுமோ நாம் தப்பிக்க வேண்டும். வல் இஸ்யான், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதையும் அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் அதை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை நமக்கு கட்டளையிட்டு விட்டால் அதை செய்ய வேண்டும். அதற்கு எதிரான ஒரு முரண்பாடுகளை நாம் கொண்டிருக்க கூடாது, அதற்கு நாம் மாறு செய்யக்கூடாது. அவ்வாறு மாறு செய்கிற பொழுது இறைவன் நம்மை அதிர்த்திக் கொள்வான், இறைவனுடைய கோபம் நம் மீது வந்து விடுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது போன்ற பாவங்களிலிருந்து நாம் விலகி நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்து அமல்களை சிறப்பாக செய்து அதிகமாக செய்து மறுமையில் இறைவனுடைய மகத்தான அந்த மன்னிப்பையும் அவனுடைய சொர்க்கத்தையும் அடைய முயற்சிப்போமாக. வல்ல ரஹ்மான் இந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.